ஆவிக்குரிய வரங்களை குறித்து இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம். வேற்றுமையில் ஒற்றுமையை ஆவிக்குரிய வரங்களின் பகிர்வு காட்டுகிறது. எல்லோரும் ஒரே விதமாக அல்ல, ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று இந்த பகுதி நமக்கு தெளிவாக காட்டுகிறது. ஜெபம் பண்ணுவோம். தம் பிள்ளைகளின் ஒற்றுமையை விரும்புகிற எங்கள் அன்புள்ள தேவனே, உம்மை நாங்கள் புரிந்து கொள்வதற்கு எங்கள் கண்களை திறந்தருளும். நீர் விரும்புகிற ஒற்றுமையை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் வெளிப்படுத்துவதற்கு உம்முடைய உதவி எப்பொழுதும் எங்களுக்கு தேவையாக இருக்கிறது. எங்களை அடக்கி ஆள்வதற்கு உதவி செய்யும். எங்கள் அருமைநாதர் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே, ஆமேன். ஈசோப் என்பவர் கிறிஸ்துவுக்கு கிட்டத்தட்ட 600 ஆண்டுகளுக்கு முன்னராக வாழ்ந்தவர். அவர் பல கதைகள் சொல்லியிருக்கிறார். அதில் ஒரு கதை, நம்முடைய உடலின் சில பகுதிகளான கைகளும் வாயும் பற்களும் ஒரு சமயம் வேலை நிறுத்தம் செய்தனவாம். எதற்காக அவைகள் தங்களுடைய வேலையை நிறுத்திவிட்டன? அவைகளுடைய வாதம் இதுதான்: இது நியாயமே இல்லை, நாங்களே எல்லா வேலைகளையும் செய்கிறோம். சாப்பாட்டை எடுக்கிறோம், வாயில் வைக்கிறேன், அரைக்கிறோம், விழுங்குகிறோம், ஆனால் வயிறு என்ன செய்கிறது? அதனால் இனிமேல் நாங்கள் சாப்பிட போவதில்லை, சாப்பிடுவதற்கு உதவி செய்ய போவதில்லை என்று இந்த உறுப்புகள் தீர்மானம் செய்தனவா. கலகக்கார உறுப்புகள் தங்களுடைய முடிவில் உறுதியாக நின்றன. சில நாட்கள் ஆயிற்று. கை ஆட ஆரம்பித்தது, வாய் குளர ஆரம்பித்தது, வாய் வறண்டு போயிற்று. அப்போதுதான் அவை ஒன்றை உணர்ந்தன: இந்த வயிறு தன்னுடைய வேலையை செய்யவில்லை என்றால் நமக்கு தேவையான சத்து கிடைக்காது, நாம் சோர்ந்து போவோம் என்பதை அவை புரிந்து கொண்டனவாம். வயிறு இல்லாமல் மற்ற உறுப்புகள் வாழ முடியாது என்பதை புரிந்து கொண்ட அந்த உறுப்புகள் தங்களுடைய வேலையை செய்ய ஆரம்பித்தன. இது மிக அருமையான ஒரு கதை. எந்த சமுதாயத்திலும் எந்த ஒரு அமைப்பிலும் எந்த ஒரு வேலையும் முக்கியமானது இல்லை என்று ஒதுக்கிவிட முடியாது. சில வேலைகள் மற்ற வேலைகளை விட பெரியவை என்று நினைப்பதும் சரியில்லை. இதே அந்த காலத்திலேயே இந்த கதையின் மூலமாக ஈசோப்பு சொல்லியிருக்கிறார். நாம் நன்றாக அறிந்திருக்க வேண்டிய ஒரு கதை தான் இது. திருச்சபையிலும் இதன் தாக்கம் இருக்கத்தான் செய்கிறது. நாம் சரியாக புரிந்து கொண்டோம் என்றால் ஒருவரை ஒருவர் மதிக்கவும், ஒருவருக்கு ஒருவர் முக்கியத்துவம் கொடுக்கவும், எல்லோரையும் நேசிக்கிறவர்களாக நம்மை மாற்றவும் இந்த புரிதல் நமக்கு உதவி செய்ய முடியும். எல்லோரும் ஒன்றிணைந்து திருச்சபையில் செயல்படாவிட்டால் பிரச்சனை தான். அப்படி ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்பதற்காகத்தான் திருச்சபையில் வெவ்வேறு மனிதர்களுக்கு தேவன் வெவ்வேறு வரங்களை கொடுத்திருக்கிறார். பல்வேறு ஆவிக்குரிய வரங்கள் என்ன என்பதை நாம் பார்ப்போம். ஆவியானவர் நமக்கு 2 காரியங்களை தருகிறார்: வரம் தருகிறார், கனியும் தருகிறார். சில சமயங்களில் 2ஐயும் நாம் போட்டு குழப்பிக் கொள்கிறோம். 2ம் ஒன்றா இல்லை, வெவ்வேறு காரணத்திற்காக அவற்றை தேவன் தருகிறார். வரம் பிறருக்காக தருகிறார், கனி நமக்காக தருகிறார். கனியின் பண்புகள் எப்படிப்பட்டவை என்பதை கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். ஒருவனுக்கு ஆவிக்குரிய வரங்கள் எல்லாம் இருந்தும் இந்த தன்மை இல்லை என்றால் அவன் ஒரு கிறிஸ்தவன் இல்லை. ஒரு கிறிஸ்தவன் இப்படிப்பட்ட தன்மையுடையவர்களாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு கிறிஸ்தவனிடத்திலும் இந்த எல்லா தன்மைகளும் இருக்க வேண்டும். வெள்ளை உடை உடுத்துவதனாலோ கையில் சிலுவையை வைத்திருப்பதனாலோ அவன் கிறிஸ்தவனாக மாறிவிட முடியாது. அவற்றையெல்லாம் வைத்துக்கொண்டு ஏன் சிலுவையை வைத்து இன்னொருவரை தாக்குகிறவர்களாக நாம் காணப்படலாம். சில சமயங்களில் வேதாகமத்தை வைத்து மற்றவர்களை நாம் அடிப்போம் அல்லவா? அதுவும் கூட இந்த மாதிரி ஒரு தன்மை தான். இந்த ஆவியின் கனி நம் ஒவ்வொருவரிடத்திலும் காணப்பட வேண்டும். ஆனால் வரம் அப்படி இல்லை. இது பிறர் நலனுக்கானது. அப்போஸ்தல ஊழியம், தீர்க்க தரிசனம், போதித்தல், ஞானத்தை போதிக்கும் வசனம், அறிவை உணர்த்தும் வசனம், மேய்ப்பொரு ஊழியம், புத்தி சொல்லுதல், பலவித பாஷைகளை பேசுதல், பாஷை வியாக்கியானம் செய்தல், இவையெல்லாம் தேவனை பற்றிய நன்மைகளை மற்றவர்களுக்கு சொல்லுவதற்கு தேவன் நமக்கு தந்திருக்கிற வரங்கள். ஒவ்வொன்றும் வித்தியாசமானவை. இந்த வார பாடத்தில் தீர்க்க தரிசனம் வரம் குறித்தும் பலவித பாஷைகள் பேசுதல் வரம் குறித்தும் சற்று விளக்கமாக பார்க்க போகிறோம். மற்றபடி இந்த வரங்கள் எல்லாமே
பிறன் நலத்துக்காக தேவன் நமக்கு தருபவை. இவை தவிர விசுவாசம், குணமாக்கும் வரம், அற்புதங்களை செய்தல், ஆவிகளை பகுத்தறிதல், கொடுத்தல், உதவி செய்தல், இரக்கம் காட்டுதல், நிர்வாகம் செய்தல் போன்ற வரங்களையும் தேவன் தருகிறார். திருமணம் ஆகாமல் வாழ்வது கூட ஒரு வரம் என்று சொல்லுகிறார். எல்லோரும் இப்படி இருக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. யாருக்கு எந்த வரத்தை தேவன் தருகிறாரோ அவர்கள் அந்த வரத்தை சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும். அப்படி பயன்படுத்தும் போது திருச்சபை மிகவும் பயனடையும். திருச்சபை என்று சொல்லும்போது அதை கிறிஸ்துவின் சரீரமாக நீங்கள் பார்க்க வேண்டும். ஒரு அமைப்பை பற்றி நான் பேசவில்லை, இயேசுவின் சரீரமாகிய திருச்சபை குறித்து பேசுகிறேன். அப்படிப்பட்ட ஒற்றுமை நமக்குள்ளாக இருக்கிறதா என்பதை யோசித்து பாருங்கள். ஒருவரிடம் ஆவியானவரின் செயல் இருந்தால் அவன் என்ன சொல்லுவான், என்ன சொல்ல மாட்டான் என்பதை பவுல் நமக்கு சொல்லியிருக்கிறார். யூதரை பற்றி மற்றவர்களை பற்றியும் 1 Corinthians 12ஆம் அதிகாரத்தின் துவக்கத்தில் அவர் பேசுகிறார். நீங்கள் அஞ்ஞானிகளாக இருந்தபோது ஏவப்பட்டபடியே ஊமையான விக்கிரகங்களிடத்தில் மனதை செலுத்தினீர்கள் என்று உங்களுக்கு தெரியுமே என்று சொல்கிறார். உங்களுடைய மனதை நீங்கள் விக்கிரகம் பக்கமாக திருப்பினீர்கள், அதற்கு நீங்கள் ஏவப்பட்டீர்கள் என்று சொல்கிறார். விக்கிரகங்கள் ஒன்றுமில்லை என்றாலும் அந்த விக்கிரகங்களுக்கு பின்னராக இருந்து பிசாசுகள் செயல்படுகின்றன என்று நாம் பார்த்தோம் அல்லவா? அந்த பிசாசுகளின் ஏவுதலின்படியாக விக்கிரகங்களை மக்கள் பார்த்தார்கள். அப்படி பார்த்ததுனால மெய்தேவனை புரிந்து கொள்வதற்கு அவர் மிகவும் சிரமப்பட்டார்கள். யூதர்கள் கூட மற்றவர்களை அஞ்ஞானிகள் என்று அழைத்தாலும் அவர்களும் கூட பல சமயங்களில் அஞ்ஞானிகளாகத்தான் இருந்திருக்கிறார்கள். ஒருவேளை கண் தெரிய ஒரு விக்கிரகத்தை அவர்கள் வைக்காவிட்டாலும் சடங்குகளை அவர்கள் விக்கிரகமாகவே மாற்றிவிட்டார்கள். சடங்குகள் மேல் அவர்களுக்கு அவ்வளவு அக்கறை இருந்தன. இன்றைக்கும் கூட கிறிஸ்தவ சடங்குகளை முக்கியப்படுத்துகிற அளவிற்கு கிறிஸ்துவின் தன்மையை முக்கியப்படுத்துவது இல்லை. என்ன பிரச்சனை என்று அவர் சொல்கிறார் பாருங்கள். என்ன எப்படிப்பட்ட தடங்கல்கள் இருக்கின்றன. வேதாகமம் சொல்கிறது, மரத்தில் தூக்கப்பட்டவன் சபிக்கப்பட்டவன். இயேசுவானவரை சிலுவையில் அறைந்து விட்டார்கள், எனவே அவர் சபிக்கப்பட்டவர் என்று யூதர்கள் நினைத்தார்கள். ஆவியானவருக்கு இடம் கொடுத்திருந்தார். அவர் ஏன் சபிக்கப்பட்ட நிலைக்கு சென்றார் என்பதை அவர்கள் புரிந்திருப்பார்கள். என்னுடைய நிலையை அவர் ஏற்றுக்கொண்டதினாலே அவர் அந்த நிலையை அடைந்தார் என்பதை புரிந்திருப்பார்கள். ஆவியானவருக்கு இடம் கொடுக்காமல் வேத வசனங்களை மாத்திரம் வாசித்த போது அந்த வசனமே அவர்களுக்கு தடங்காக இருந்தது. புரிகிறதா? இது மிகவும் மிகவும் முக்கியமானது, நாம் ஞாபகத்தில் வைத்திருக்க வேண்டிய ஒன்று. வேத வசனம் கூட சில சமயங்களில் தேவனை அறிந்து கொள்வதற்கு தடங்களாக மாறலாம். ஆவியானவரின் நடத்துதல் மிகவும் அவசியமாக இருக்கிறது. எனவே ஆவியானவர் ஒருவனிடத்தில் செயல்பட்டால் அந்த வசனத்தை புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் அவன் புரிந்து கொள்வான். அதே போல மற்றவர்களுக்கு இன்னொரு பிரச்சனை இருந்தது. ராயனை மாத்திரமே, அதாவது ரோம அரசனை மாத்திரமே ஆண்டவன் கர்த்தர் என்று அவர்கள் சொல்ல முடியும், மற்றவர்களை சொல்லக்கூடாது. சொன்னால் அவர்களுக்கு தண்டனை இருக்கும். ராயனை அல்லாமல் வேறே ராஜா எங்களுக்கு இல்லை என்று பிலாத்துவிடத்தில் அந்த ஆசாரியர்கள் சொன்னார்கள் அல்லவா? யோசித்து பாருங்கள். அப்படிப்பட்ட மனநிலையை புறஜாதியார்கள் மாத்திரமல்ல, யூதர்களும் உடையவர்களாக இருந்தார்கள். இயேசுவை ராஜா என்று சொல்ல வேண்டும் என்றால், இயேசுவை கர்த்தர் என்று ஒருவன் சொல்ல வேண்டும் என்றால் அதற்கும் ஆவியானவருடைய ஏவுதல் தேவை. பழைய ஏவுதல் அல்ல, விக்கிரகங்களையும் சடங்குகளையும் முக்கியப்படுத்துகிற ஏவுதல் அல்ல, ஆவியானவரின் ஏவுதல். அந்த ஏவுதல் நமக்கு மிகவும் அவசியமானதாக இருக்கிறது. கொரிந்தியருக்கு எழுதும்போது பவுல் சொல்கிறார், இவைகளை எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். இதை நாம் தெளிவாக புரிந்திருக்க வேண்டும். ஆவியானவர் இந்த வரங்களை பகிர்ந்து கொடுக்கிறார். இதன் அர்த்தம் என்ன என்பதை தெளிவாக நாம் அறிந்திருக்க வேண்டும். ஒரே விசுவாசிக்கு எல்லா வரங்களும் கொடுக்கப்படவில்லை, எல்லோருக்கும் ஒரே வரம் கொடுக்கப்படவும் இல்லை. அப்படியானால் ஒரு வரத்தை பெற்றவர் இன்னொரு வேலைக்கு இன்னொருவரை சார்ந்திருக்க வேண்டும். அப்படி சார்ந்து வாழும்போது ஒற்றுமை வளரும். அப்படி சார்ந்து இருக்க மாட்டோம் என்று நம்மை மாத்திரம் முக்கியப்படுத்த ஆரம்பிக்கும் போது திருச்சபையில் நாம் ஒரு புற்றுநோயாக மாறிவிடுகிறோம்.
இந்த கேன்சர் என்னும் நோய்க்கு புற்றுநோய் என்று தமிழில் அழகாக பெயர் வைத்திருக்கிறார்கள். ஒரு புற்று எவ்வாறு ஒரு இடத்தில் மாத்திரம் வளர்ந்து கொண்டே போகுமோ அதுபோல ஒரு சதை மாத்திரம் வளர்ந்து கொண்டே போவது, அதனால் மற்ற உறுப்புகளை அது பாதித்து விடுகிறது. இன்றைக்கு புற்றுநோய் வந்தவர்கள் திருச்சபையிலே நிறைய பேர் இருக்கிறார்கள். தாங்கள் மாத்திரமே முக்கியப்படுத்தப்பட வேண்டும் என்று நினைக்கிற அனைவரும் இந்த புற்றுநோயாலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒருவேளை அவர்களுக்கு ஒரு திறமை இருக்கிறது என்றால் அந்த திறமை மற்றவர்கள் நலனுக்காக பயன்படுத்துவதற்கு பதிலாக தங்களுடைய வளர்ச்சிக்காக பயன்படுத்துவதற்கு முயற்சி எடுக்கிறார்கள். பிசாசு எவ்வளவு தூரம் நம்மை வஞ்சித்திருக்கிறான் என்பதை பாருங்கள். இதிலிருந்து நாம் வெளியே வந்தாக வேண்டும். பவுல் சொல்கிறார், வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமான வரங்களை தருகிறார். ஒரு வரத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம். போதிக்கிற திறமை தேவன் கொடுத்திருக்கிற ஒரு வரம். அது ஒரு வரம் தான். அநேக வரங்கள் இருக்கின்றன. புதிய ஏற்பாட்டில் இருந்து மாத்திரம் ஒரு பட்டியலை பார்த்தோம். பழைய ஏற்பாட்டிலும் சில வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இவற்றையெல்லாம் ஆவியானவர் நமக்கு தருகிறார். போதிக்கிற திறமையை நாம் எடுத்துக்கொள்ளும். அதை வைத்து மற்றவர்களுக்கு தேவனை பற்றிய உண்மைகளை போதிக்க வேண்டிய வேலை நமக்கு இருக்கிறது. அது மற்றவர்களுக்காக பயன்படுத்தப்பட வேண்டிய திறமை, என்னுடைய வளர்ச்சிக்காக அல்ல. அதை நான் தெளிவாக புரிந்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நான் கிறிஸ்துவின் போதகனாக என்னால் இருக்க முடியும். அடுத்து சொல்கிறார், ஊழியங்களிலேயே வித்தியாசங்கள் உண்டு, கர்த்தர் ஒருவரே என்கிறார். இப்போ போதிக்கிற திறமையை வைத்துக் கொள்ளுங்களேன். அந்த திறமையை நாம் எங்கெல்லாம் பயன்படுத்தலாம்? சிறுவர் ஊழியத்தில் பயன்படுத்தலாம், பெரியோர் ஊழியத்தில் பயன்படுத்தலாம், பள்ளிக்கூடங்களில் பயன்படுத்தலாம், வேதாகம கல்லூரிகளில் பயன்படுத்தலாம், பலவிதமான வேலைகளை செய்யலாம். நடலாம், களை எடுக்கலாம், நீர் பாய்ச்சலாம், அறுவடை செய்யலாம். போதிக்கிற திறமையானது இந்த வேலைகள் அனைத்திலும் பயன்படுத்தப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அடுத்தவர் சொல்கிறார், கிரியைகளிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. போதிக்கிற திறமையை பயன்படுத்தி சிறுவருக்கு நான் ஊழியம் செய்கிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த ஊழியத்தினால் விதைக்கப்படுகிற விதையானது அந்த பிள்ளையுடைய உள்ளத்திலே முளைக்க வேண்டும் என்றால், அது வளர வேண்டும் என்றால், விளைய வேண்டும் என்றால் அதை செய்யக்கூடியவர் தேவன்தான். பிதா அதை செய்கிறார். இந்த மூன்று பேரும் ஒருவருக்கு ஒற்றுமையாக இந்த வேலையை எப்படி செய்கிறார்கள் என்று பாருங்கள். திருத்துவத்திலேயே இந்த ஒற்றுமை காணப்படுகிறது என்றால், வேலை பகிர்ந்தெடுத்து அவரவர் அவருடைய வேலைகளை செய்கிறார்கள் என்றால், நாம் எவ்வளவு தூரம் அதிகமாக செய்ய வேண்டும். அதைத்தான் பவுல் முதலாவதாக வலியுறுத்துகிறார். இந்த வாரம் ஊழியம், கிரியை எல்லாம் ஒன்று இல்லை, ஒவ்வொன்றும் வித்தியாசமானவை. ஒவ்வொன்றிலும் வித்தியாசங்கள் இருக்கின்றன. ஆனால் இந்த வித்தியாசங்கள் எல்லாம் 3 நபர்கள் செய்கிறார்கள். ஆனால் அவர்கள் ஒற்றுமையாக ஒரே தேவன் என்று அழைக்கப்படக்கூடிய நிலையில் இருக்கிறார்கள் என்பதை நாம் ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது. ஒரு திருச்சபை அப்படி இருந்தால் என்றால் அது எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்ட திருச்சபையாக இருக்க முடியும். இந்த பல்வகை தன்மையில ஒற்றுமை காணப்பட வேண்டும். ஒரு சேவல் இருக்கிறது, கால்கள் இருக்கின்றன, சிறகுகள் இருக்கின்றன, உடலுக்குள்ளாக பல விதமான உறுப்புகள் இருக்கின்றன. இவையெல்லாம் வெவ்வேறாக இருந்தாலும் சேவல் சேவல் தான். அதுபோல்தான் திருச்சபையும் என்று சொல்கிறார். நாம் யூதரா, கிரேக்கரா, அடிமையா, சுயாதீனரா என்றெல்லாம் பிரச்சனை இல்லை. நாம் எல்லோரும் ஒன்றாக இணைந்து செயல்பட வேண்டும். அப்படிப்பட்ட செயல்பாடு நமக்குள் இல்லை என்றால் என்ன பிரயோஜனம்? ஒரே உடலிலே பல உறுப்புகள் உள்ளன. உடல் முழுவதும் ஒரே உறுப்பாக இருக்க முடியாது. தேவன் தமது சித்தத்தின்படி அவற்றை வைத்திருக்கிறார். ஒன்று இன்னொன்றை வேண்டாம் என்று சொல்லக்கூடாது. பலவீனமாக காணப்படுகிறவைகள் மிகவும் வேண்டியவை, கனவீனமானவற்றுக்கு அதிக கனம் கொடுக்கிறோம் என்றெல்லாம் பவுல் இந்த வரங்களை பற்றி பேசும்போது தெளிவாக சொல்கிறார். உடல் முழுவதும் கண்ணாக இருக்க முடியாது. காது செய்ய வேண்டிய வேலையை கண் செய்ய முடியாது. காது வேண்டாம் என்று கண் சொல்லக்கூடாது. பலவீனமாக காணப்படுகிற இருதயம், நுரையீரல், கல்லீரல் போன்றவையெல்லாம் மிகவும் முக்கியமானவை. வெளிப்பிரகாரமாக இருக்கிறவை கனவீனமானவைகளாக இருக்கலாம். ஆனால் அதுக்கு அதிக கனம் கொடுக்கிறோம். அதை அலங்கரிப்பதற்கு நேரம் செலவிடுகிறோம். உள்ளே இருக்கிற உறுப்புகளை பற்றி நாம் கவலைப்படுவது கிடையாது. மனிதர்கள் இப்படித்தான் இருக்கிறார்கள். ஆனால் எல்லாவற்றையும் தேவன் கவனிக்கிறார். எதையும் தேவன் ஒதுக்குவது இல்லை. இந்த தேவனுடைய தன்மை உடையவர்களாக நாம் வாழ வேண்டும். கடைசியில் சில கேள்விகளை கேட்கிறார். அந்த கேள்விகளுக்கு பவுல் எதிர்பார்க்கிற பதில் இல்லை என்பது ஆகும். கிரேக்க மொழியில அந்த வார்த்தைகள் அவ்வாறு தான் அமைந்திருக்கின்றன.
எல்லாரும் அப்போஸ்தலர்களா? பதில் இல்லை. இது தெளிவாக தெரிகிறது. எல்லாரும் தீர்க்கதரிசிகளா? இல்லை. எல்லாரும் போதகர்களா? இல்லை. ஆனால் எல்லாருக்கும் ஆசை இருக்குது. எல்லாரும் போதகர்களாகணும்னு ஆசைப்படுறோம். எல்லாரும் அற்புதங்களை செய்கிறவர்களா? இல்லை. எல்லாரும் குணமாக்கும் வரங்கள் உடையவர்களா? இல்லை. எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசுகிறார்களா? இல்லை. எல்லாரும் வியாக்கியானம் பண்ணுகிறார்களா? இல்லை. இதை தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தெளிவாக உணர்ந்திருக்க வேண்டும். அநேக சமயங்களில் ஆண்டோடைய பிள்ளைகள் தங்களுடைய வரங்களை முக்கியப்படுத்த பிரயாசப்படும் போது வேதாகம் சொல்கிற கருத்துக்கு முரண்பாடாக நாம் எண்ண ஆரம்பித்து விடுகிறோம். எல்லா பெரியவர்களுக்கும் இந்த பிரச்சனை இருந்திருக்கிறது. மார்ட்டின் லூத்தராக இருக்கட்டும், ஜான் கால்வினாக இருக்கட்டும், ஜான் வெஸ்லியாக இருக்கட்டும், விதிவிலக்கே இல்லை. ஆனால் நாம் எச்சரிக்கையுடையவர்களாக இருக்க வேண்டும். இவரிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் ஒன்று இருக்கிறது. வேதாகமத்தை திறந்த கண்ணோடு நாம் பார்க்கவில்லை என்றால் நாமும் கூட தவறாக நினைத்து விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த வரங்கள் எல்லாம் எப்பொழுது பயனுள்ளவையாக இருக்கும்? அதிக மேன்மையான வழி என்று பவுல் எழுதுகிறார். அது என்னவாம்? முக்கியமான வரங்களை நாடுங்கள், ஆனால் அதிக மேன்மையான வழியை உங்களுக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்கிறார். அது என்ன வழி? இந்த வரங்களுக்கு பின்னராக எது இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். என்ன இருக்க வேண்டுமா? அன்பு இருக்க வேண்டுமா? அன்பு இல்லாத வரம் பயனற்றது என்று சொல்கிறார். நான் எத்தனை பாஷை வேண்டுமானாலும் பேசலாம், ஆனால் அன்பு இல்லை என்றால் வெறுமனே சத்தமிடுகிற வெண்கல ஊதலை போன்றும் கைத்தாளம் போலவும் இருப்பேன். வெறும் ஓசை போதாது, அந்த ஓசையில் இசையும் தாளமும் கருத்தான பாடலும் இருக்க வேண்டும். வெறும் சத்தம், வெறும் ஓசை போதாது. எனக்கு பாஷை பேசும் மரம் இருந்தாலும் அன்பு இல்லை என்றால் அது வெறும் ஓசைதான் என்று பவுல் சொல்கிறார். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாயிருந்தும் சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பெருக்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாயிருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. தீர்க்க தரிசனம் எதுக்கு அப்படின்னு இங்கே சொல்கிறாரு. ரகசியம், ரகசியம் என்றால் சுவிசேஷம், சுவிசேஷத்தை பற்றிய உண்மைகள், சகல அறிவு, இன்னும் அநேக தகவல்கள், இதெல்லாம் தெரிந்திருந்தாலும் மலையை பெயர்க்கக்கூடிய அளவுக்கு விசுவாசம், இது ஒரு வரம். விசுவாசம் என்பது ஒரு வரம். இது எல்லோருக்கும் இந்த விசுவாசம் தேவையில்லை. ரட்சிப்புக்கு விசுவாசம் எல்லோருக்கும் தேவை, அது வேறு. இங்கே விசுவாசம் என்பது வேறு. இயல்பாக நடக்கக்கூடியது சில காரியங்கள் சிலர் நம்புவார்கள், இது நடக்கும் என்று நம்புவார்கள். ஏனால் கர்த்தர் அவர்கள் மூலமாக அதை செய்ய போகிறார். எனவே அதை நம்பி அவர்கள் செயல்படுவார்கள். அதுதான் அந்த வரம். இதெல்லாம் இருந்தாலும் அன்பு இல்லை என்றால் ஒரு பயனும் இல்லை. ஒருவேளை எனக்குள்ள எல்லாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் அன்பு இல்லாமல் அதை செய்தால் பயன் இல்லை. ஒருவேளை எதற்காக நான் இதை செய்யலாம்? பரலோகத்திற்கு செல்ல வேண்டும் என்பதற்காகவோ, பதவி வேண்டும் என்பதற்காகவோ, மற்றொரு மதிக்க வேண்டும் என்பதற்காக இதை செய்தால் இந்த தானம் கூட பயனற்ற இதுதான். என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு வராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை என்கிறார். சில சமயங்களில் நன்மையான காரியங்களை தீமையான நோக்கத்திற்காக நாம் செய்யலாம். நோக்கம் என்ன என்பது மிகவும் மிகவும் முக்கியமானது. நோக்கமும் நல்லதாக இருக்க வேண்டும், செயலும் நல்லதாக இருக்க வேண்டும். வரங்கள் முக்கியம் இல்லை, அன்புதான் முக்கியம். வரங்கள் தேவையில்லையா என்றால் வரங்கள் வேண்டும். அந்த வரத்தின் மூலமாக மற்றவர்களுக்கு நாம் சேவை செய்ய வேண்டும். ஆனால் அன்பில்லாமல் வெறும் வரம் நமக்கு பிரயோஜனம் இல்லை. தேவனுடைய அன்பு நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறதா என்று கேட்டு பாருங்கள். சொல்லுவோமா? தேவன் நல்லவர். எல்லா காலங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் என்ன நேரிட்டாலும் தேவன் நல்லவர். நான் அதற்கு சாட்சி. தேவனுடைய தன்மையை மக்களுக்கு சொல்வதற்கு அன்று தேவையாயிருந்த ஒரு முக்கியமான வரத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அது வேறொன்றுமில்லை, அந்நிய பாஷை வரம். அந்நிய பாஷை வரத்தை ஆவியானவரே தந்தார். பெந்தெகோஸ்தே நாளிலே முதலாவதாக அது கிடைத்தது. அப்பொழுது என்ன நடந்தது என்று பாருங்கள். அநேகர் அந்த வரத்தினாலே பயனடைந்தார்கள் என்று அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வாசிக்கிறோம். பார்த்தர், மேதியர், எலாமித்தர், மெசோபொத்தாமியர், யூதேயா மக்கள், கப்பதோக்கியர், பொந்தியர், ஆசியர், பிரிகியர், பம்பிலியர், எகிப்தியர், லீபியர், ரோமாபுரியார், யூதர், யூத மார்க்கத் அமைந்தவர்கள், கிரேத்தர், அரபியர் என்று ஒரு பெரிய பட்டியலையே சொல்கிறார். வெவ்வேறு நாடுகளிலிருந்து வந்தவர்கள், வெவ்வேறு மொழி பேசக்கூடியவர்கள். அப்படிப்பட்டவர்கள் பெந்தெகோஸ்தே நாளில் தேவனை தொழுது கொள்வதற்காக ஒன்று கூடியிருந்தார்கள். அவர்கள் யூதர்களாக இருக்கலாம் அல்லது யூத மார்க்கத்தை அமைந்தவர்களாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் அவர்கள் தேவனை தொழுது கொள்ளத்தக்கதாக வந்திருக்கிறார்கள். அவர்கள் மத்தியில் தேவன்
அந்நிய பாஷை வரத்தின் மூலமாக அப்போஸ்தலரை பயன்படுத்தி பேசினார். மிகவும் அற்புதமான ஒரு வரம். கேட்டவர்கள் என்ன சொல்கிறார் பாருங்க, நாம் நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். தெளிவாக வேதாகம் சொல்கிறது. அப்போஸ்தலர் பேசியதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். எல்லாரும் பிரமித்து சந்தேகப்பட்டு இது என்னமாய் முடியுமோ என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். அநேகர் அங்கே கூடியிருந்தார்கள் என்று பார்த்தோம். ரோமர்கள் அங்கே வந்திருந்தார்கள். ஒரு ரோமர்கள் இருக்கிற ஒரு கூட்டத்தின் மத்தியில் ஒரு அப்போஸ்தலன் பேசும்போது அவர் லத்தீன் மொழியில் பேசினால் அந்த ரோமர்கள் அனைவருக்கும் அது புரிந்திருக்கும். இன்னும் அவர்கள் நாம் நம்முடைய பாஷையில் தேவனுடைய மகத்துவத்தை பேசுகிறார்களே அதை கேட்கிறோம் என்று சொல்லியிருப்பார்கள். அதே போல் மற்ற இடங்களில் மற்ற மொழி பேசுகிறவர்கள் இருந்திருப்பார்கள். அவர்கள் எல்லோருக்கும் நம்முடைய சொந்த பாஷையில் இவர் பேசுகிறார்களே என்று ஆச்சரியப்பட்டார்கள். இதுவே அந்நிய பாஷை வரம். மற்றவர்களுக்கு விளங்கவில்லை என்றும் அப்போஸ்தலர் நடபடிகள் சொல்கிறது. மற்றவர்களோ இவர்கள் மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறார்கள் என்று பரியாசம் பண்ணினார்கள். திரையை பாருங்கள், அந்த படத்தை பாருங்கள். 2 ரோமர்கள் இருக்கிறார்கள், மற்றவர்கள் லீபியர்கள். அப்போஸ்தலர் ஒருவர் பேசுகிறார், லத்தீனிலே பேசுகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த 2 பேருக்கு தான் விளங்கியிருக்கும், மற்ற யாருக்கும் விளங்கியிருக்காது. அல்லது லீபிய மொழியிலே பேசுகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள், அந்த 2 பேருக்கும் அது விளங்கியிருக்காது. இந்த விளங்காதவர்கள் என்ன சொல்கிறார்கள், இவர்கள் மதுபானத்தினாலே நிறைந்திருக்கிறார்கள் என்று பரியாசம் பண்ணுகிறார்கள். இந்த காட்சி நமக்கு தெளிவாக தெரிகிறது. மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய மொழியில பேசினார்கள். இது அந்நிய பாஷை வரம் என்று அழைக்கப்படுகிறது. என்ன புரிகிறது? அந்நிய பாஷை வரம் பெற்றவர்கள் உலகில் உள்ள ஒரு மொழியில் பேசினார்கள். அந்த மொழியில் அவர்கள் தேவ மகத்துவங்களை பேசினார்கள். அந்த மொழி தெரிந்தவர்களுக்கு அவர்கள் பேசினது விளங்கியது. அந்த மொழி தெரியாதவர்களுக்கு அவர்கள் பேசினது விளங்கவில்லை. 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்தில் பவுல் ஒன்று சொல்கிறார், அதை பாருங்கள். நீங்கள் எல்லாரும் அந்நிய பாஷையில் பேசும்படி விரும்புகிறேன், ஆகிலும் நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்கிறவர்கள் ஆக வேண்டும் என்று அதிகமாய் விரும்புகிறேன் என்று சொல்லுகிறேன். ஏன் அப்படி சொன்ன? அந்நிய பாஷை வரம் பயனுடையது தானே. இதை புரிந்து கொள்வதற்கு கொரிந்த சபையின் பின்னணியை நாம் பார்க்க வேண்டும். திரையை பாருங்கள், பார்த்தால்தான் நான் சொல்லப்போவது உங்களுக்கு விளங்கும். என்று குறிப்பிடப்பட்டிருக்கிற அந்த பெரும்பகுதி மக்கெதோனியா என்று அழைக்கப்பட்டது. இ அந்த 2 பகுதியும் சேர்ந்து அகாயா என்று அழைக்கப்பட்டது. நாம் புரிந்து கொள்வதற்காக என்பதை வடக்கு அகாயா என்றும் இ என்பதை தெற்கு அகாயா என்றும் நாம் அழைத்துக் கொள்வோம். இந்த தெற்கு அகாயாவுக்கு வேறொரு பெயர் இருந்தது, பெலப்போனிஸ் தீபகற்பம் என்பது அதனுடைய பெயர். தீபகற்பம் என்றால் என்ன? சுற்றிலும் தண்ணீர் இருக்கும், ஒரு பகுதியானது நிலத்தோடு இணைந்திருக்கும். அப்படி பெரு நிலத்தோடு அந்த தீவை இணைக்கிற அந்த நிலப்பகுதியை நிலசந்தி என்று சொல்வார்கள். அப்படி ஒரு நிலசந்தியின் மேல் தான் கொரிந்து இருந்தது. படத்தை நீங்கள் பார்த்தால் ஒரு முக்கோணம் இருப்பதை பார்க்கலாம். அந்த முக்கோணம் தான் கொரிந்து பட்டணம். பக்கத்தில் ஒரு நட்சத்திரம் தெரிகிறது. அந்த பகுதியானது ஒரு துறைமுகம். அதனுடைய பெயர் லெகேயும் என்பதாகும். லெகேயும் துறைமுகம். அடுத்த பகுதியில் ஒரு வட்டம் இருக்கிறது, அது ஒரு துறைமுகம், கெங்கிரேயா துறைமுகம் ஆகும். எனவே கொரிந்து பட்டணத்திற்கு இருபுறமும் 2 துறைமுகங்கள் இருந்தன, ஒன்று லெகேயும், இன்னொன்று கெங்கிரேயா. இந்த தீபகற்பத்தை சுற்றி கப்பல் பயணம் செய்வதில் சில ஆபத்துகள் இருந்த காரணத்தினால் மேற்கே இருந்து வருகிற கப்பல் லெகேயும் துறைமுகத்தில் நின்றுவிடும், கிழக்கே இருந்து வருகிற கப்பல் கெங்கிரேயா துறைமுகத்தில் நின்றுவிடும். அதற்கு பிறகு என்ன செய்வார்கள், ஒரு கப்பலிலிருந்து சரக்கை கொண்டு போய் அடுத்த பகுதியில் அடுத்த துறைமுகத்தில் இருக்கிற ஒரு வெறும் கப்பலிலே ஏற்றுவார்கள். அப்படியானால் இந்த சரக்கு மாற்றம் கொரிந்துவிலே நடக்கும். கொரிந்துவின் பிரச்சனைகள் எல்லாம் புரிந்து கொள்வதற்கு இது நமக்கு உதவி செய்யக்கூடும். இப்படி ஒரு கப்பலிலிருந்து அடுத்த கப்பலுக்கு சரக்குகளை மாற்றுகிற சமயத்தில் பல தேசத்தைச் சேர்ந்த மாலுமிகள் கொரிந்துவிலே தங்கியிருந்தார்கள். அதனால பல பிரச்சனைகளும் இருந்தன, நன்மைகளும் இருந்தன. நன்மை என்ன? அந்த மாலுமிகளுக்கு தேவனை பற்றி சொல்வதற்கான வாய்ப்பு கிடைத்தது. அவர்கள் ஓய்வாக அந்த இடங்களில் தங்கியிருந்த காரணத்தினால் ஆவிக்குரிய காரியத்தில் ஆர்வம் உள்ளவர்கள் வசனத்தை கேட்கவும் தேவனை அறிந்து கொள்ளவும் ஒரு வாய்ப்பு ஏற்பட்டது.
ஆவிக்குரிய காரியத்தில் அக்கறை இல்லாதவர்கள் அங்கே தங்கியிருந்த நாட்களில் விபச்சாரம் செய்வதற்கு ஆட்களை தேடினார்கள். எனவே இந்த பிரச்சனையும் அந்த கொரிந்துவில் அதிகமாக இருந்தது. கொரிந்து சபையின் 2 பிரச்சனைகள், ஒன்று வேசித்தனம், இன்னொன்று அந்நிய பாஷை. இந்த பிரச்சனைகளை புரிந்து கொள்வதற்கு இந்த வரலாற்று பின்னணி நமக்கு நிச்சயமாக உதவியாக இருக்கும். பல தேசத்து மாலுமிகள் அங்கே தங்கியிருந்ததுனால பல தேசத்து மொழிகளை பேசுவதற்கான வரம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவசியப்பட்டது. அதனால அந்நிய பாஷையை பேசுகிற வரத்தை தேவன் அந்த பகுதியிலிருந்து அநேகருக்கு கொடுத்தார். ஆனால் இந்த அந்நிய பாஷையை பேசும்போது எப்படிப்பட்ட நிலையில் பேச வேண்டும் என்பதை பவுல் இங்கே சொல்கிறார். அங்கே என்ன பிரச்சனை இருந்தது? எனக்கு லத்தீன் மொழியில் பேசக்கூடிய வரம் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். நான் பாட்டுக்கு லத்தீன் மொழியிலே பேசிக்கொண்டே இருந்தேன். மற்றவர்களுக்கு விளங்குகிறதா இல்லையா என்று நான் கவனிப்பதே இல்லை. இதுதான் அங்கே இருந்த பிரச்சனை. அவரவர் தங்கள் வரத்தை முக்கியப்படுத்தி தங்களுடைய குழந்தைத்தனத்தை வெளிப்படுத்தினார்கள். ஆனால் இங்கே அர்த்தம் சொல்ல வேண்டியது என்று ஒன்று சொல்லுகிறார். ஏன் அர்த்தம் சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்பட்டது என்பதை யோசித்தால் நமக்கு அது புரியும். சபையில் பேசப்படுகிற எதுவும் எல்லோருக்கும் புரிய வேண்டும். அது மிகவும் அவசியம். சகோதரரே, நான் உங்களிடத்தில் வந்து உங்களுக்கு ரகசியங்களை வெளிப்படுத்த வேண்டும் என்று பவுல் சொல்கிறார். ரகசியம் என்பது சுவிசேஷ உண்மைகள். அவற்றையெல்லாம் நான் வெளிப்படுத்த வேண்டும். அறிவு உண்டாக்க வேண்டும். தீர்க்க தரிசனத்தை அறிவிக்க வேண்டும். போதகத்தை போதிக்க வேண்டும். தீர்க்க தரிசனம் என்றால் முன்னுரைத்தல் மாத்திரமில்லை. தீர்க்க தரிசனம் வேறு காரியங்கள் அடங்கி இருக்கின்றன. அது சீக்கிரமாக நாம் பார்க்க போகிறோம். எதுவாக இருந்தாலும் நாம் பேச வேண்டும். பேசப்படுவதின் அர்த்தம் விளங்க வேண்டும். அப்படி அர்த்தம் புரியாமல் அந்நிய பாஷைகளில் பேசினால் என்னாலே உங்களுக்கு பிரயோஜனம் என்ன என்று கேட்க. சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக வேண்டும் என்றால் அர்த்தம் சொல்ல வேண்டும் என்று பவுல் எழுதியிருக்கிறார். அதனால இதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். பக்தி என்றால் என்ன என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். வேதம் சொல்கிறதை பார்ப்போமே. நாம் பல காரியங்களை பக்தி என்று நினைத்துக் கொள்ளலாம். பக்தி எது என்பதை பற்றி வேதம் சொல்கிறது. திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறது பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாக இருக்கிறது. இது கூட எதாவது செய்யணும் தெரியுமா? தேவன் மேலுள்ள பாசத்தால் செய்ய வேண்டும். தேவன் மேல் உள்ள பாசம் நமக்கு உண்மையானதாக இருந்தால் மனிதர்களையும் நாம் நேசிப்போம். ஏனென்றால் அவர்கள் அவருடைய பிள்ளைகள். நமக்கும் அவர்களுக்கும் எப்படிப்பட்ட உறவு இருக்கிறது என்பதை பற்றி முக்கியமில்லை. தேவனுக்கும் அவர்களுக்கும் என்ன உறவு இருக்கிறது என்பதுதான் முக்கியம். அப்படி பார்க்கும்போது அவர்கள் நம்முடைய சகோதர சகோதரிகளாக மாறிவிடுகிறார்கள். அந்த குடும்பத்தாரோ மற்றவர்களோ நமக்கு விரோதமாக என்ன செய்திருந்தாலும் நாம் அவர்களை நேசிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அதை செய்யவில்லை என்றால் தேவன் மேல் நமக்கு பாசம் இல்லாமல் போய்விடுகிறது. ஆனால் இந்த பாசத்தின் அடிப்படையில் செய்வதுதான் பக்தி. பக்தி என்றால் நாம் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோம்? உடையை உடுத்துவது சரியாக இருக்க வேண்டும். நம்முடைய உடல் நிலை, உடல் பாவனை எப்படி இருக்கிறது என்பது மிகவும் முக்கியம். ஜெபித்தல், வேதம் வாசித்தல். வேதம் வாசிக்கும் போது முழங்கால் நின்று வாசிக்கிறோமா அல்லது உட்கார்ந்து நின்று வாசிக்கிறோமா? இப்படி பல காரியங்களை நாம் வைத்திருக்கிறோம். இவையெல்லாம் பக்தி என்று பட்டியலிடுவதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோம். இப்படிதாங்க எது முக்கியம் இல்லையோ அதையெல்லாம் முக்கியப்படுத்துவதற்கு சாத்தான் நம்மை வழிநடத்தி விடுகிறார். வேதம் வாசிப்பது முக்கியம் இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஜெபிப்பது முக்கியம் இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஆனால் இவையெல்லாம் எதற்காக செய்யப்படுகின்றன என்பதுதான் முக்கியமானது. 2 காரியங்களை சொல்கிறார். அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான் என்று சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? வேற பாஷையில பேசுகிறவன் அந்த சபையில் இருக்கிறவர்களுக்கு விளங்காத பாஷையிலே பேசினால் மற்றவர்களுக்கு எந்த பயனும் இல்லை, அவனுக்கு மாத்திரம்தான் அது பயன். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் மற்றவர்கள் விளங்கக்கூடிய மொழியிலே பேசுவதனால் சபையிலே பக்தி விருத்தி உண்டாகிறது. தீர்க்கதரிசிகள் சபையிலே பேசுகிற காரியங்களை கேட்டு மனிதர்கள் ஒருவருக்கொருவர் உதவி செய்கிறவர்களாக மாறுகிறார்கள். பக்தி என்றால் அதுதான். ஒரு ஏழை விதவை கஷ்டப்பட்டு இருக்கிறாள். வசதியான ஒரு பெண் அந்த ஏழையை பார்ப்பதற்கு அந்த குடிசைக்கு சென்று அந்த பெண்ணை பராமரிப்பதுதான் பக்தி. அதை செய்ய முடியாமல்
வெறுமனே வேதாகமத்தை பேசிக் கொண்டிருத்தல் பக்தி இல்லை என்று வேதாகமம் சொல்கிறது. இந்த பக்தி எப்பொழுது உண்டாகிறது? தீர்க்க தரிசனம் சொல்வதன் மூலமாக. தீர்க்க தரிசனம் என்றால் என்ன என்பதை நாம் தெளிவாக கொஞ்ச நேரத்தில் பார்க்க இருக்கிறோம். மறுபடியும் சொல்கிறேன், தீர்க்க தரிசனம் என்பது முன்னுரைத்தல் மாத்திரம் இல்லை. கொரிந்தியில் என்ன நடந்தது? முக்கியத்துவ விருப்பத்தினால போட்டிகளும் பிரிவினைகளும் தலைவிரித்தாடின. அதன் விளைவு சண்டை, ஆலயத்தில் ஆராதனையில் கூட குழப்பம், ஆளுக்கு ஒரு மொழியில பேசியிருக்கிறார்கள். இதை குறித்து நாம் எச்சரிக்கையுடையவர்களாக இருக்க வேண்டாம். தேவனை முக்கியப்படுத்தாமல் நம்மை முக்கியப்படுத்தி நம்முடைய பெயர் வழங்க வேண்டும், நம்முடைய வார்த்தை வழங்க வேண்டும் என்கிற ஆசையினாலே செயல்படும் போது நாம் நம்முடைய ரட்சிப்பையே இழந்து விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தயவு செய்து இதை குறித்து ஜாக்கிரதையாக நாம் இருக்க வேண்டாம். அந்நிய பாஷையில் பேசும்போது, அது ஒரு திருச்சபையில் பேசும்போது, அந்த திருச்சபையில் இருக்கிறவர்களுக்கு அந்த பாஷை தெரியவில்லை என்றால் அது எப்படி இருக்கும் என்பதை இந்த அதிகாரத்தின் 2ஆம் வசனத்திலே பவுல் சொல்லுகிறார். அதை கொஞ்சம் பார்க்கணுங்க. அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியிலே ரகசியங்களை பேசினாலும், ரகசியம் என்றால் என்ன என்பதை 2 முறை நாம் பார்த்து விட்டோம். வசன ஆதாரங்கள் காட்டுவதற்கு நேரமில்லை. ரகசியம் என்பது சுவிசேஷ உண்மைகள். மற்றவர்களுக்கு தெரியாமல் ரகசியம் பேசுவது அல்ல. இது சரியான ஒரு வார்த்தையை தமிழில் போட்டிருக்க வேண்டும் என்றால் மறைபொருள் என்று போட்டிருக்க வேண்டும். ஆவியிலே மறைபொருளை பேசினாலும், அதாவது மக்களுக்கு தேவையானது தான். ஒரு காலத்தில் புரியாமல் இருந்தது, இப்போது புரிகிறது. அதை பேசினாலும், அதுதான் பேசணும். பேசினாலும் அவன் பேசுகிறதே ஒருவனும் அறியாது இருக்கிறபடியினாலே, ஒரு ஆங்கிலேயர் தமிழ் மக்களுக்கு பேசுகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவர் ஆங்கிலத்திலேயே பேசிக்கொண்டிருந்தால் சுற்றி இருக்கிற தமிழர்களுக்கு அது எப்படி விளங்கும்? ஒருவருக்கு மேது புரியாது. ஆங்கிலேயர் தமிழில் பேசினால்தான் புரியும், ஆங்கிலத்தில் பேசினால் புரியாது. இதை பிரசங்கியார்கள் மனதில் எப்போதும் வைத்திருக்க வேண்டும். இதை பார்ப்போம். அதை பற்றி நான் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இங்கே இந்த கருத்தை புரிந்து கொள்வதற்கு நாம் முயற்சி எடுப்போம். நான் பேசுவது அவசியமான செய்தியாக இருந்தாலும், நான் பேசுவது மற்றவர்களுக்கு விளங்கவில்லை என்றால், நான் மனுஷனிடத்தில் பேசவில்லை, தேவனிடத்தில் பேசுகிறேன் என்று பவுல் சொல்கிறார். மனுஷன் முன்னால் தான் பேசுகிறோம், ஆனால் யாருக்குமே அது விளங்கலை. யாருக்கு மாத்திரம்தான் அங்கே அது விளங்கும்? கடவுளுக்கு மாத்திரம்தான் விளங்கும். ஏன்னா கடவுளுக்கு தான் அது புரியும். நீ கடவுள்கிட்ட பேசுகிற, நீ போய் தனியாக பேசுங்கிறார். சில சமயங்களில் இந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்லும்போது நம்முடைய அருமையான சகோதரர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் தேவனிடத்தில் பேசுகிறோம், அதனால் மனிதருக்கு புரியவில்லை என்று சொல்கிறார்கள். இந்த வசனம் அப்படி சொல்லவில்லை. தேவனிடத்தில் பேசுவதால் மனிதருக்கு விளங்கவில்லை என்று சொல்லவில்லை. மனிதருக்கு விளங்காததால் தேவனிடத்தில் பேசுவதாக சொல்லுகிறார். ரெண்டும் ஒன்றும் இல்லைங்க. நான் இன்றைக்கு ஆலயத்திற்கு போகவில்லை, எனவே எனக்கு காய்ச்சல் வந்துவிட்டது என்பதும், எனக்கு காய்ச்சல் வந்துவிட்டது அதனால் நான் ஆலயத்திற்கு போகவில்லை என்று சொல்வதும் ஒன்றும் இல்லை. ரெண்டு வெவ்வேறு. இந்த வசனம் சொல்வதை நாம் தெளிவாக இருந்திருக்க வேண்டும். நான் ஒரு மொழியில ஒரு சபையில் பேசுகிறேன், அவர்களுக்கு அது விளங்கவில்லை, எனவே நான் கடவுளிடத்தில் தான் பேசுகிறேனே தவிர மனிதரிடத்தில் பேசவில்லை என்று சொல்கிறேன். அதனால் என்ன செய்ய வேண்டும்? வாத்தியங்களில் தொனியில் வித்தியாசம் இருப்பது போல தெளிவாக விளங்கத்தக்கதாக பேச வேண்டும். அந்நிய பாஷையில் பேசினாலும் அர்த்தம் சொல்ல வேண்டும். மற்றவர்களை உணர்த்தும்படி என் கருத்தோடு 5 வார்த்தைகளை பேசுதல் 10,000 வார்த்தைகளை பேசுவதை விட நல்லது. விளங்காத மொழியில ஜெபித்தால் மற்றவர்கள் எப்படி ஆமென் சொல்வார்கள்? இது அன்றைக்கு அந்த வரத்திற்கு மாத்திரமல்ல, இன்றைக்கு கூட இது அவசியம்தான். பிறருக்கு கருத்து விளங்காத மொழியிலே பல சமயங்களை நாம் பேசுகிறோம். தமிழில் பேசும்போது அநேக ஆங்கில சொற்களையும் ஆங்கில வாக்கியங்களையும் நாம் பயன்படுத்துகிறோம். ஆங்கிலமே பயன்படுத்தக்கூடாது என்று நான் சொல்லவில்லை. 1-2 வார்த்தைகள் விளங்குவதற்காக நாம் சொல்வதில் தவறு இல்லை. ஆனால் வாக்கியங்கள் 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 ஆங்கிலத்தில் சொல்லிக்கொண்டே போவது எதற்காக? ஒன்றே ஒன்றுதான் எனக்கு தெரிகிறது. நாம் அதிகமாக ஆங்கில புத்தகங்களை வாசிப்பதனாலே நாம் பேசும்போது ஆங்கிலத்தில் சொன்னால் எல்லோருக்கும் புரியும் என்று நாம் நினைக்கிறோம். அப்படி இல்லை. கேட்கிறவர்கள் எல்லோரும் ஆங்கிலம் தெரிந்தவர்கள் இல்லை. எனவே தமிழில்தான் அவர்களிடத்தில் பேச வேண்டும். இல்லை அவர்களுக்கு ஆங்கிலம் தெரியும் என்றால் ஆங்கிலத்திலே பேசிவிடலாம். இரண்டையும் போட்டு குழப்ப வேண்டிய அவசியம் இல்லை.
தமிழில் பேசும்போதே நான் சொல்கிற வார்த்தையை அதே அர்த்தத்திலே மற்றவர்கள் எடுத்துக்கொள்வதில்லை என்பதை என்னுடைய அனுபவத்தில் பார்த்துருக்கேன். ஆங்கிலத்தையும் சேர்த்தால் என்ன? சமீபத்தில் ஒருவர் சொல்லியிருந்தார், அவர் ஒரு நடிகர் தான். அவர் பேசும்போது சொல்லுகிறார், நான் தமிழ்நாட்டிலே படித்தேன், எனக்கு ஆங்கிலம் சரியாக பேச வரவில்லை என்று சொல்வது பரவாயில்லை, ஏனென்றால் என்னுடைய தாய்மொழி தமிழ். ஆனால் தமிழ்நாட்டிலே படித்துவிட்டு எனக்கு தமிழ் வராது என்று சொல்கிறார்களே, இது கேவலமாக தெரியவில்லை என்று கேட்டார். இங்கே நான் சொல்வதை தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். யாருக்காக பேசுகிறோமோ அவர்கள் விளங்கத்தக்கதாக பேச வேண்டும். தமிழ் சபையில் இந்தியில் பாடுவது, மலையாளத்தில் பாடுவது, தெலுங்கில் பாடுவது தேவையில்லை. நான் யாரும் குறை சொல்லவில்லை. இதுவரைக்கும் நாம் அதை தவறாக நினைத்து பார்த்திருக்க மாட்டோம். ஆராதனை நேரத்தில் ஒவ்வொரு நிமிடத்தையும் பயனுடையதாக நாம் செலவிட வேண்டும். அது பேச்சாக இருந்தாலும் சரி, பாடலாக இருந்தாலும் சரி. புத்தியிலே நாம் குழந்தைகளாக எனக்கு இருக்கிற திறமை பெரியது என்று நாம் போட்டி போட வேண்டாம். துர்க்குணத்திலே நாம் குழந்தைகளாக இருப்போம், புத்தியிலே நாம் தேறினவர்களாக இருக்க பிரயாசப்படுவோம். மறுபாஷைக்காரராலும் மறுவுதடுகளாலும் இந்த ஜனங்களிடத்தில் பேசுவேன் என்று ஆண்டவர் சொன்னார். எனவே எங்களிடத்தில் ஆண்டவர் வேறே பாஷையில பேசுகிறார் என்று சிலர் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். அந்த வசனத்தை நல்லா பாருங்க. பேசுவேன், ஆகிலும் அவர்கள் எனக்கு செவி கொடுப்பதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். செவி கொடுக்காதவர்களிடத்திலே மறுபாஷையிலே பேசினார். தேவன் அந்நிய பாஷையில் யாரிடம் பேசுகிறாரோ அவர்களில் அநேகர் அவருக்கு செவி கொடாதவர்கள். கோரேஸ் ராஜா அந்நிய பாஷையில அந்த ஜனங்களுக்கு சொன்னார், நீங்கள் போய் ஆலயத்தை கட்டுங்க. எல்லோரும் போகவில்லை, அநேகர் அங்கே இருந்து விட்டார்கள். இது போன்ற காரியங்களை தான் அங்கே தீர்க்க தரிசனமாக ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். எனவே மற்றவர்களுக்கு விளங்குவதற்காக நாம் பேசுகிறோம் என்பதன் அடிப்படையிலே இந்த வரத்தை பயன்படுத்துவது மிகவும் மிகவும் முக்கியம். நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்கள் ஆக வேண்டும் என்று அதிகமாக விரும்புகிறேன் என்றும் பவுல் சொல்லுகிறார். தீர்க்க தரிசன வரம் என்றால் என்ன? தீர்க்க தரிசனத்தில் ஆண்டவர் தம்முடைய ரகசியத்தை சொல்வாராம். சாட் என்கிற எபிரேய வார்த்தை இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. சாட் என்கிற வார்த்தையுடைய அர்த்தம் என்ன என்றால், பரலோகத்தில் நடக்கிற அரசவை கூட்டத்திலே செய்யப்படுகிற ஒரு தீர்மானம். அதையெல்லாம் தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகளிடத்தில் சொல்வாராம். ஆபிரகாமை ஒரு தீர்க்கதரிசின்னு வேதாகம் அழைக்கிறது. ஏன் அவரை தீர்க்கதரிசி என்று அழைக்கிறார்? நான் அவனிடத்தில் ஒன்று சொன்னால் அதை தன் ஜனங்களிடத்தில் சொல்லி கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று அவன் சொல்வான் என்பது எனக்கு தெரியும் என்று சொல்கிறார். இந்த கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிறவர்கள் எல்லோரும் தீர்க்கதரிசிகள் தான். தீர்க்கதரிசி என்பதற்கான எபிரேய வார்த்தை நபி. நபி என்றால் வாய் என்ற அர்த்தம். கர்த்தருடைய தீர்க்கதரிசி என்றால் கர்த்தருடைய வாய் என்ற அர்த்தம். கர்த்தர் என்ன சொல்ல விரும்புகிறாரோ அதை இங்கே பேசுகிறவர்கள். தீர்க்க தரிசனம் எல்லாம் எதிர்காலத்தை பற்றி முன் அறிவிப்பது அல்ல. தீர்க்க தரிசனம் என்றால் என்ன அர்த்தம்? தேவனுடைய செய்தியை சொல்லுதல், தேவனுடைய சித்தத்தை கூறுதல், கண்டித்தல், போதித்தல், தேற்றுதல், சில சந்தர்ப்பங்களில் எதிர்காலத்தை முன்னறிவித்தல். எல்லா தீர்க்கதரிசிகளையும் பற்றி படித்து பாருங்களேன். எல்லோரும் நடக்கப் போகிறதை சொன்னவர்களாக நீங்கள் பார்க்க முடியாது. தீர்க்கதரிசி சொல்ல இதுபோல புத்தி சொல்லுதல், கண்டித்தல், போதித்தல் போன்ற காரியங்கள் இங்கே நடக்கிறது அல்லவா? அதனால் என்ன நடக்குமாம்? பக்தி விருத்தி உண்டாகுமாம், புத்தி உண்டாகுமாம், ஆறுதல் உண்டாகுமாம். அப்படித்தான் கொரிந்தியருக்கு எழுதுவது பவுல் சொல்கிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கையில் ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். யூதா, சீலா என்பவர்களும் தீர்க்கதரிசிகளாய் இருந்தபடியினாலே அநேக வார்த்தைகளினால் சகோதரருக்கு புத்தி சொல்லி அவர்களை திடப்படுத்தினார்கள். தேவன் தம்முடைய மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதையெல்லாம் இந்த தீர்க்கதரிசிகள் மூலமாக தேவன் பேசி செய்தார் என்று நாம் பார்க்கிறோம். இந்த தீர்க்கதரிசனத்தினுடைய நோக்கம் என்ன தெரியுமா? அதை பற்றி வேதாம் சொல்கிறது. ஒரு வசனத்தை நாம் பார்ப்போம். உன்னோடும் யோவான் இயேசுவை குறித்து சாட்சியிட்ட உன் சகோதரரோடும் மற்றவர்கள், நானும் அந்த தூதன், ஒரு ஊழியக்காரன், தேவனை தொழுதுகள், இயேசுவை பற்றின சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவியாய் இருக்கிறது என்று சொன்னார். இங்கே ஆவியாய் என்கிற அந்த வார்த்தையை நோக்கமாய் என்று மொழிபெயர்க்க வேண்டும். தீர்க்க தரிசனத்தின் நோக்கம் இயேசுவை பற்றின சாட்சி என்று இந்த வார்த்தை சொல்கிறது. உன்னோடும் என்று சொன்னார் அல்லவா? யோவானோடு. வெளிப்படுத்தல் 1:2-9 பாருங்கள். இயேசுவை பற்றிய சாட்சி யோவானில் வெளிப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். அநேகர் வாழ்க்கையில் இயேசுவை பற்றின சாட்சி
வெளிப்பட்டிருக்கிறது. வருங்கால விசுவாசிகளிடமும் இந்த சாட்சி வெளிப்படும் என்று வெளிப்படுத்தல் 12:17 சொல்கிறது. இந்த சாட்சியினால் தூதர்கள் சாத்தானையும் அவன் தூதர்களையும் வென்றதாக வெளிப்படுத்தல் 12:11 சொல்கிறது. எனவே இயேசுவை பற்றிய சாட்சியை அல்லது உண்மையை வெளிப்படுத்துவதுதான் தீர்க்க தரிசனத்தின் நோக்கமாக இருக்கிறது. அதை நாம் செய்கிறோமா என்று பாருங்கள். அப்படி இல்லாமல் பல சமயங்களில் தீர்க்க தரிசனத்தை சம்பாதிப்பதற்காக அல்லது தங்களை முக்கியப்படுத்துவதற்காக இன்றைக்கு மக்கள் பயன்படுத்துகிறார்கள். இவர்களை கள்ள தீர்க்க தரிசிகள் என்று வேதாகம் அழைக்கிறது. ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு வருகிற ஓநாய்கள் என்று வேதாகம் அழைக்கிறது. இவர்கள் பட்சிக்கிறவர்கள். எதற்காக செய்கிறார்கள் என்பதை பாருங்கள், நாம் கண்டுபிடித்து விடலாம். பணத்திற்காக, லாபத்திற்காக, முக்கியத்துவத்திற்காக இவர்கள் இந்த காரியங்களை செய்வார்கள் என்றால் அவர்களை ஒதுக்கி விடுங்கள். கடைசி காலத்தில் தேவனுடைய பிள்ளைகளுக்கு உபத்திரவம் வரும். யார் வருகை? 2 அடையாளங்கள் சொல்லப்படுகின்றன. வலுசர்ப்பம் கோபம் கொண்டு இப்படிப்பட்டவர்களை தாக்குமா? அப்படிப்பட்டவர்கள் என்றால் அவர்கள் யார்? தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்கள், இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சிய உடையவர்கள். ஆமாம், தேவன் கற்பிக்கின்ற எல்லாவற்றின்படியும் செயல்படுகிறவர்களாக அவர்கள் இருப்பார்கள். இயேசுவை குறித்த சாட்சியை அவர்கள் உடையவர்களாக இருப்பார்கள். இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை உணர்ந்து கொண்டு தங்களுடைய வாழ்க்கையில் அதை வெளிப்படுத்துகிறவர்களாக இருப்பார்கள். தீர்க்கதரிசிகள் அதற்காகத்தான் செயல்பட்டிருக்கிறார்கள். ஜான் ஹஸ், ஜெரோம், ஜான் வீக்லிஃப், மார்ட்டின் லூதர், ஜான் வெஸ்லி, உதாரணத்துக்கு சில பெயர்களை சொன்னேன். இவர்களெல்லாம் தங்களை தீர்க்கதரிசிகள் என்று அழைத்துக் கொள்ளாவிட்டாலும் தீர்க்க தரிசனம் என்றால் என்ன என்பதன் அடிப்படையில் பார்க்கும்போது இவர்களெல்லாம் தீர்க்கதரிசிகளாகத்தான் வேலை செய்திருக்கிறார்கள். இயேசுவை பற்றின சாட்சியை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். எது முக்கியம் என்பதை சமுதாயத்திற்கு காட்டியிருக்கிறார்கள். எலன் ஜி ஒயிட் என்கிற தேவனுடைய ஊழியக்காரியம் ஒரு தீர்க்கதரிசியாக தன்னுடைய சபைக்கு தன்னுடைய வேலையை செய்திருக்கிறார். செவன்த் அட்வென்டிஸ்ட் சபையின் 1888வது பொதுச்சங்க கூட்டம் ஒரு முக்கியமான கூட்டம். கூட்டம் கூடுவதற்கு முன்னராகவே அங்கே கருத்து வேறுபாடுகள் இருந்தன. ஏடி ஜோன்ஸுக்கும் உரியா ஸ்மித்துக்கும் ஒரு கருத்து வேறுபாடு இருந்தது. இஜே வேகனருக்கும் ஜார்ஜ் ஐ பட்லருக்கும் ஒரு கருத்து வேறுபாடு இருந்தது. இதில் ஏடி ஜோன்ஸும் இஜே வேகனரும் இளைஞர்கள், அவர்களை பேச விடக்கூடாது என்று கூட தலைவர்கள் யோசித்திருக்கிறார்கள். அப்போது எலன் ஜி ஒயிட் ஒரு முக்கியமான காரியத்தை வலியுறுத்துகிறார். தேவனுடைய வாயாக இருந்து அங்கே செயல்படுகிறார். சபை பாரம்பரியம் மட்டும் ஆதாரமாக வைத்திருக்கக்கூடாது. இதுவரைக்கும் நாம் இப்படித்தானே செய்தோம், இனியும் அப்படித்தான் செய்வோம் என்பது சரியானது இல்லை. நம்முடைய முன்னோடிகளிடமும் தவறான கொள்கை இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் இளம் ஊழியர்களை அடக்காதிருங்கள், வேதாகமத்தை நிதானமாக ஆராயுங்கள். மற்ற இடத்துல சொல்லுவோம், வேதாகம் என்ன சொல்லுதுன்னு பாரு அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் நம்ம பார்க்கும்போது அப்படி நாம் செய்கிறது இல்லை. இந்த தவற்றை அங்கே எலன் ஜி ஒயிட் பேசினார்கள். உண்மையான பிரச்சனை என்னன்றதை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்களுடைய பேச்சுகளில் எழுத்துக்கள் அதை பார்க்குறோம். பெருமை, சந்தேகம், கிண்டல், பரியாசம், ஒரு சீர்திருத்தத்தை ஏற்கக்கூடிய மனப்பான்மை இல்லாதிருத்தல், வேதாகமம் சொல்வதை விட முக்கிய தலைவர்கள் சொல்வதை நம்புதல், இளையவர்கள் மூலமும் தேவன் செயல்படுவார் என்பதை ஏற்றுக்கொள்ளாதிருத்தல், இதுதான் முக்கியமான பிரச்சனையாக இருந்திருக்குது. இதெல்லாம் தவறு என்று சுட்டி காட்டியதினால ஒரு பெரிய பிரச்சனையிலிருந்து அந்த சபை காப்பாற்றப்பட்டது. கிறிஸ்துவே நமது நீதி என்பதை ஒத்துக்கொள்ள ஆரம்பித்தார்கள். விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்படுதல் என்பதை புரிந்து கொண்டார்கள். கிறிஸ்துவின் புண்ணியங்களால் மன்னிப்பு கிடைக்கிறது என்பதை வலியுறுத்த ஆரம்பித்தார்கள். ஒரு விசுவாசி முழுமையாக கிறிஸ்துவையே சார்ந்திருக்க வேண்டும் என்பதை பற்றி பேச ஆரம்பித்தார்கள். நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியது கிறிஸ்துவின் வல்லமை மாத்திரமே என்பதை புரிந்து கொண்டார்கள். சிலுவையின் வெளிச்சத்தில் நியாயப்பிரமாணத்தை புரிந்து கொண்டார்கள். இந்த மாற்றங்கள் எல்லாம் ஏற்படுவதற்கு காரணமாக இந்த தீர்க்கதரிசி இருந்தார். இன்றைக்கும் கூட நீங்கள் ஒரு தீர்க்கதரிசியாக உங்கள் சபைக்கு நீங்கள் செயல்படலாம். ஜெபித்து ஆண்டவரத்தில் கேட்டு ஆண்டவர் என்ன செய்ய சொல்லுகிறாரோ, என்ன சொல்ல சொல்லுகிறாரோ அதை சொல்லுகிற தேவனுடைய வாயாக நீங்கள் மாறலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோம். இரக்கங்களில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் நல்ல பிதாவே,
எங்களுடைய வாழ்க்கை உடைய சமூகத்தில் ஒப்படைக்கிறோம். உங்களுடைய சித்தத்திற்கு இசைந்த வகையிலே நாங்கள் செல்வதற்கு உதவி செய்யும். எங்கள் அருமையாளர் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே. ஆமென்.